வணக்கம். நான் விஆர் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஹெல்பிங் ஹேண்ட்ஸ். ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஒன்றே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? உதவும் கரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? நீங்கள் எல்லாரும் இந்த உதவும் கரங்கள் அப்படின்றத என்ன விஷயமா பார்க்குறீங்கன்றது தெரியல. நான் வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்குமே இது ரொம்ப பாசிட்டிவ் வேல மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது நம்மளால் முடிஞ்ச உதவியை வந்து மற்றவங்களுக்கு செய்கிறது அப்படின்ற ரொம்ப பாசிட்டிவாக தான் அதை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஒரு தடவை வந்து எனக்கு ஒரு சின்ன அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, இதில் கூட இவ்வளவு நெகட்டிவ் திங்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாகவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நடந்துச்சு. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது மாதிரி நம்ம செய்கிறதுனால சரி நான் வந்து சிச்சுவேஷன் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இதே மாதிரி நீங்கள் யாருக்காவது உதவும் போது நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போல்லாம் வந்து ஹெல்பிங் ஹேண்ட் அப்படின்னு சொல்லும் போது என்னையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஐடென்டிட்டியை யாருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோமோ அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து அவங்களுக்கு ஐடென்டிட்டியை காமிக்கும் போது இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நம்மளை அறியாமலே நம்மளுக்குள்ள இன்ஹெரிட் ஆகுது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து உனக்கு உதவி செய்கிற அளவுக்கு என்னைய கடவுள் வந்து நல்லா வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் அது வந்து நாட்கள் போக போக என்ன ஆகுது அப்படின்னா, நான் வந்து உன்னை விட ரொம்ப பெரிய இடத்துல இருக்கேன், நான் வந்து உதவுற இடத்துல இருக்கேன், நீ வந்து உதவி வாங்குற இடத்துல இருக்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்குள்ளேயே நம்மளை அறியாமையே கிரியேட் ஆகும். அதனால வந்து எனக்கு அது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் இருந்தே அந்த எண்ணம் வந்ததுலேருந்தே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஆனால் அந்த ஹெல்ப் யாருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோமோ அவங்களுக்கு அது கரெக்டாக போய் சேருதான்றதை டைரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் நம்ம அதை கண்காணிச்சுட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ஃபாலோ பண்ணேன். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது வேறு வழியே இல்லாமல் ஒரு நாள் ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஆர்ஃபனேஜ் போக வேண்டிய கட்டாயத்துக்கு இது பண்ணுற மாதிரி வந்துருச்சு. அப்போ நான் அந்த இடத்துல போனப்ப அங்கே நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் எனக்கு இந்த நிமிஷம் வரைக்குமே என்னை வந்து அது பாதிச்சிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி வர்றாங்க. சிங்கிள் சைல்டு வச்சுருக்க ஒரு பேரண்ட்ஸ், நியூக்ளியர் ஃபேமிலி. அப்பா, அம்மா, குழந்தை 3 பேர் மட்டும்தான் கூட்டிகிட்டு வராங்க. அந்த ஆர்ஃபனேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிசபிலிட்டி குழந்தைகள் நிறையா இருக்கிற ஒரு ஆர்ஃபனேஜ். டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது மென்டலி ரிட்டார்டடும் இருக்காங்க. சில நேரங்களில் ப்ராப்பர் ஆர்ஃபன், அதாவது எப்படின்னா அவங்க குழந்தையா இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மானால கைவிடப்பட்ட குழந்தைகளும் அங்கே இருக்காங்க. ஸோ மென்டலி ரிட்டார்டட் குழந்தைகளுக்கு அங்கே என்ன நடக்குதுன்றதை அவங்களால ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணி கொண்டு செலுத்த முடியாது. ஆனால் வந்து எல்லாமே நல்லா இருக்கிற, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு இல்லாமல் மென்டலி சேலஞ்சு இல்லாமல் ப்ராப்பர் ஆர்ஃபனாக இருக்கிற குழந்தைகளுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு புரியும் தானே. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நியூக்ளியர் ஃபேமிலி, அதாவது அப்பா அம்மா குழந்தை வந்து அங்கே போய் நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறாங்க. அந்த செலிப்ரேட் பண்ணும் போது யூஸ்வலாகவே எந்த வயசானாலுமே பர்த்டே அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு எனக்கு பர்த்டே, எங்கள் அப்பா அம்மா நான் என்ன கேட்குறனோ அதை வாங்கி தருவாங்கன்னு அந்த குழந்தை அதோட வேர்ல்டில் இருக்குது. அதுக்கு தெரியல, இன்டென்ஷனலாக அது எந்த தப்புமே பண்ணலை. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனது அவங்க அப்பா அம்மா தான். அவங்க அப்பா அம்மாவுக்கும் என்ன அவங்க ட்ரை பண்ணுறாங்க இந்த இடத்துல, அதாவது என் குழந்தையோடைய நான் வந்து பெரிய பார்ட்டிலாம் வைக்கல பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறத. என் குழந்தைக்கு நான் வந்து ரொம்ப மினிமலாக கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து சாப்பாடு போடுறோம், அங்கே நாங்கள் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு வேற காலரை தூக்கி விட்டு பேசிக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக என்னை கேட்டால் இது கூட ரொம்ப பெரிய தப்பு தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும் போது அங்கே உள்ள குழந்தைகள் இதை பார்க்குறாங்க. அவங்களோட மனசில் அது வந்து அவங்களோட வேர்ல்டில் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்ற ஒன்று அவங்க இமேஜினேஷனே பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க, அப்படி தானே. ஆனால் அந்த இடத்துல போய் உனக்கு அப்போ அவங்க நினைப்பாங்கல்ல, எனக்கு ஏன் வந்து கடவுள் இதெல்லாம் கொடுக்கல. அந்த குழந்தைங்க வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஏங்குவாங்க, கரெக்டு தானே. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் வெளியே பர்த்டே பார்ட்டி நான் வைக்கல, என் குழந்தைக்கு நான் வந்து சிம்பிளான பார்ட்டி தான் வைக்கிறேன். அதே சமயத்தில் நான் வந்து இல்லாத குழந்தைகளுக்கு, அதாவது
ஆர்ஃபன் மாதிரி இடத்துல போய் ஆர்ஃபனேஜ் மாதிரி இடத்துல போய் நான் வந்து அந்த குழந்தைகளுக்கு சர்வீஸ் பண்ணுறேன், நான் அந்த இடத்துல 2 நல்லது செய்கிறேன்னு சொல்லி பெரியவங்க இதை செய்கிறாங்க. இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோக்கு அப்புறம் ஒரு 100 பேரில் ஒரு 10 பேருக்கு இதை செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து அதுவே வந்து பெரிய வெற்றி தான். நீங்கள் வந்து யாருக்கும் நீங்கள் பர்த்டே பார்ட்டி அப்போ நீங்கள் வந்து பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் உங்கள் குழந்தைய கூட்டிட்டு போய் அந்த இடத்துல கேக் கட் பண்ணாதீங்க. அங்கே உள்ள குழந்தைங்க வந்து ரொம்ப இதனால் ஹர்ட் ஆவாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஏக்கம் ரொம்ப அதிகமாகும். நம்மளுக்கு ஏன் கடவுள் இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு ஆகும். அப்புறம் ரொம்ப ஏங்குவாங்க. 2வது இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தைக்குமே ஒரு விஷயம் தலைக்கு ஏறிடும். என்ன ஏறும் அப்படின்னா, பரவாயில்ல எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாமே செஞ்சு தர்றாங்க, பாவம்ல அந்த குழந்தைக்கு ஒன்றுமே இல்லைல அப்படின்ற மாதிரி. அது மாதிரி யூஸ்டு டாய்ஸை கொண்டு போய் கொடுக்கறது, யூஸ்டு க்ளோத்ஸை கொண்டு போய் கொடுக்கறது. ஒருத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட யூஸ் பண்ணதை எதையுமே கொடுக்காதீங்க, அவங்களுக்குன்னு புதுசாக வாங்கி கொடுங்க. இப்போ நீங்கள் அடுத்து கேட்பீங்க, எல்லாரும் எல்லாத்துக்கும் புதுசாக வாங்கி கொடுக்குற அளவுக்கு நான் வெல் செட்டில்டா அப்படின்னா, அப்படி ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அந்த சம்பாத்தியத்துலேருந்து ஒரு புதுசாக நீங்கள் ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தாலும் சரிதான், இல்லை நீங்கள் வந்து அந்த வருஷத்துக்கு அவங்களுக்கு தேவையான இல்லை அவங்க படிப்புக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்தாலும் சரிதான், இல்லை நீங்கள் வந்து மாதம் மாதம் அவங்களுக்கு நாங்கள் வந்து பால் இது செஞ்சு பால் குடிக்கிறதுக்கு, இல்லைனா வந்து விட்டமின் டேப்லெட்ஸு, இல்லைன்னா ஏதோ ஒன்று மெடிக்கல் அசிஸ்டண்ட், இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா எப்பயுமே பேக் சீட்டில் இருந்து செஞ்சு பாருங்கள். அதில் உள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களையே அறியாமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெருசாக ஒரு விதமான நிம்மதி உங்கள் மனசில் அது இருக்கும். இதே இது நீங்கள் நேராக அங்கே போய் செஞ்சு நீங்கள் வந்து ஒரு இதனால நான் வந்து புகழ் அடையணும், நான் வந்து இவங்க வந்திருக்காங்க, இவங்க வந்தாங்கன்னா இவங்க வந்து இந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்து இவ்வளோ டொனேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி தேட வேணாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இதை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து சின்ன குழந்தைய முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் அவங்கள ஹர்ட் பண்ணுற அளவுக்கு, ஏன்னா அவங்க பாட்டுக்கு பாவம் ஆர்ஃபனேஜில் இருக்காங்க, நீங்கள் தான் வாலண்டியராக போய் அவங்கள சந்திச்சு அவங்களுக்கு நல்லது செய்கிறத தாண்டி இந்த மாதிரி ஹர்ட் பண்ணாமல் இருக்கலாம் தானே. இதை தான் நான் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.